இப்போ இந்த காலப்பகை தசாபுத்தி ஒருவருக்கு நடக்குதுன்னா காலமே அவனுக்கு பகையா, நீ நல்லவனாகவே இரு, நல்லதே செஞ்சிரு. காலமே பகையாகி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. அதுதான் இந்த காலப்பகை தசாபுத்தி. அந்த தசா காலங்களிலே நீ ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சாலும் தோற்றுருவேன். எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும்? காலமே பகை, டைமே சரியில்லை, முடிஞ்சு போச்சு. நீ என்ன பண்ணாலும் உனக்கு பிரச்சனைனா நீ எதுவுமே பண்ணாமல் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதுதான் சீக்ரெட்டு. ஆனால் நம்ம அப்படி இருக்க மாட்டோமே. அதான் கிரகங்கள் இயக்கம் இல்லை நம்மள. அதுதான் நம்ம மனிதர்கள். அப்போ போய் நான் ராகுவை ஆக்டிவேட் பண்ணுறேன், குருவை டீஆக்டிவேட் பண்ணுறேன், இங்கே மோதிரம் போடுறேன், ஹரித்வார் போகிறேன். ஹரித்வார் போனால் அங்கே தான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். ஓ, நீ எங்கெல்லாம் தப்பிக்கலாம்னு நினைக்கிறியோ அங்கெல்லாம் அடி விடும். எதுவுமே பண்ணாத கம்முன்னு தரணும். அந்த காலப்பகா தசாபுத்தியில் பிரச்சனையில் மாட்டிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், அமைதியாக இருங்க, வேறு வழியே இல்லை. உனக்கு நேரம் சரியில்லைன்னா எது பண்ணாலுமே சரியில்லை தானே. பரிகாரம் பண்ணாலும் அப்போ சரியில்லாத நேரத்தில் தானே பரிகாரம் பண்ணுற. எப்படி கை கொடுக்கும்? நல்லா இருக்கும்போது வீடு தேடி பணம் வரும், நேரம் கெட்டு போகும்போது நீ கொடுத்த பணத்தை திருப்பி கேட்க போனால் உன்னே அடிக்க வருவான். புரியுதுங்களா? நல்லா இருக்கும்போது வாழ்த்துக்கள் தானாக வந்து சேரும், நேரம் கெட்டு போனால் ரோட்டில் போகிறோம் சாபம் கொடுத்துட்டு போவோம். புரியுதுங்களா? அப்போது இந்த காலப்பகை தசா புத்தி காலகட்டத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வாழ்க்கையில் மிக உச்சத்தை தொடர்றவன் ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான்னா அவனோட ஜாதகத்தை பார்த்திங்கன்னா சனி கேதுவோடி சாரத்தில் இருக்கும், இல்லை கேது சனியோடி சாரத்தில் இருக்கும். சனி கேது சாரத்தில், கேது சனி சாரத்துலையோ, இல்லை சார பரிவர்த்தனை சனி கேதுவோடி சாரத்துலையும் கேது சனியோடி சாரத்துலையும் சார பரிவர்த்தனை நடந்துச்சுன்னா நிச்சயமாக பிச்சை எடுக்கிற வாழ்க்கையே ஒரு நாளாச்சு வாழ்ந்தே ஆகும். அதுதான் நம்ம காசிக்கு போய் பிச்சை எடுக்க சொல்கிறோம். அப்போது சனி தசையில் கேது புத்தி வரும்பொழுது, கேது தசையில் சனி புத்தி, கேது தசையில் சனி புத்தி தான் ப்ரியாரிட்டியாக வேலை செய்யும். முதல் ப்ரியாரிட்டி கேது தசையில் சனி புத்தி அடித்து நொறுக்கி எடுத்து ஒன்றும் இல்லாத ஆக்கி ரோட்டில் நிற்க வச்சோம். அப்போது காலப்பக தசாபுத்தி என்பது 9 கிரகங்களுக்குமே உண்டு. உதாரணமாக 2 கிரகங்களை சொல்கிறேன். கேது திசையில் சனி புத்தி, ராகு திசையில் புதன் புத்தி காலகட்டங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்கும். பண்ணாத தப்புக்கு கூட தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்தை அது ஏற்படுத்தும். அது அதோடைய கிரகத்துடைய வலிமை. கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும். இப்போ அந்த சின்ன கவுண்டர்னு நினைக்கிறேன் ஒரு படத்தில், பண்ணாத தப்புக்கு தண்டனை ஏற்றுப்பார் விஜயகாந்த். அந்த பெண் வந்து கர்ப்பமாக இருக்கிறதுக்கு காரணம் அவன் தான் அப்படின்னு சொல்லி, ஆனால் வேற ஒருத்தர் அவர் தான் ஏற்றுப்பார். ஊரே வந்து வியந்து பார்க்கும், என்ன நம்ம சின்ன கவுண்டர் இப்படி பண்ணிட்டாருன்னு. ஆனால் அது வேற ஒருத்தர் பண்ணியிருப்பார். அந்த பெண்ணுடைய கர்ப்பத்துக்கு வேற ஒருத்தர் காரணமாக இருப்பார். ஆனால் இவர் வந்து பழி சாற்றப்பட்டுருவார். அதுதான் இந்த காலப்பக தசாபுத்தி. எவனோ ஒருத்தவன் பண்ண தப்புக்கு எவனோ ஒருத்தவன் தண்டனை அனுபவிப்பான்.